மத்திய அரசு மேற்கொள்ளும் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள் விவசாயிகள், கால்நடை மற்றும் மீனவர்களின் நலனை நிச்சயம் பாதுகாக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் சென்ட்ரல் வங்கியின் முதல் டிஜிட்டல் கரன்சியை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொள்ளும் சர்வதேச ஒப்பந்தங்கள் நாட்டின் விவசாயிகளின் நலனை நிச்சயம் பாதுகாக்கும் என்று கூறினார். இந்தியா, அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம், இந்தியா, ஐரோப்பா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவை நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே ஏற்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். 11-12 साल के अंतराल के अंदर आया है और आज वही डिजिटल इंडिया गरीबों को सस्ता अनाज देने के क्षेत्र में पदार्पण कर रहा है। मैं प्रहलाद जोशी जी को बहुत बहुत बधाई देना चाहता हूं, क्योंकि मुझे मालूम है कि काम कितना कठिन था, मगर रिजर्व बैंक ऑफ इंडिया, फूड कॉरपोरेशन ऑफ इंडिया, सारी राज्य सरकारें, भारत सरकार के मैती डिपार्टमेंट के साथ, इस सभी के साथ संकलन कर एक लीक प्रूफ सिस्टम प्रहलाद जी के नेतृत्व में मोदी जी के माध्यम से आज देश को लोकार्पित किया जा रहा है। मैं मानता हूं कि यह पद्धति से गरीबों को राशन देने का जो हमारी पद्धति है खाद्य और आपूर्ति मंत्रालय का, उसमें से संपूर्ण रूप से भ्रष्टाचार का उन्मूलन हो जाएगा और पारदर्शी तरीके से गरीबों को अनाज मिलने की शुरुआत होगी. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் டோக்கன் முறை ஊழலை ஒழிப்பதுடன் பொது விநியோக திட்டத்தில் வெளிப்படையான தன்மையை ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் அமித்ஷா அப்போது குறிப்பிட்டார்.